நான் பல்லாவரத்தில் இருக்கேன். பல்லாவரம்ன்ற பேர் எப்படி வந்தது தெரியுமா? பிரிட்டிஷ்லாம் இங்கே ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு ரோடு இருந்தது. போகிறதுக்கும் வர்றதுக்கும் அந்த ஒரே ஒரு வழி தான் இருந்தது. அந்த வழியில் ஒரு பெரிய பள்ளம் வந்தது. அந்த பள்ளம் யார் கண்ணுக்கும் அவ்வளோவா தெரியாது. இப்போ 10 பேர் அந்த வழியாக போகிறாங்கன்னா 10ல் 8 பேர் அந்த பள்ளம் வாரி கீழே விழுவாங்க. அப்போ அங்கே இருந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க, யாருன்னா வரும்பொழுது பள்ளம் இருக்குது வாரி விட்டுரும் பார்த்து வாங்கன்னு சொல்கிறதுக்காக நியமித்தாங்க. அப்படி நியமிக்கும் பொழுது அந்த ஆள் டெய்லி நின்று யாருன்னா வரதை பார்த்தான்னா அவன் சொல்லுவான், பள்ளம் இருக்குது வாரி விட்டுரும் பார்த்து வாங்க அப்படின்னு. பள்ளம் வாரி விட்டுறோம்னு சொல்லி காலளவில் அது என்ன ஆயிடுச்சுன்னா பல்லாவரம்னு பேர் வந்துடுச்சு. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, இந்த இடத்த பல்லவ மன்னன் ஆட்சி செய்து கொண்டு இருந்தான். மாமல்லபுரம் வந்து பல்லவபுரம், எது மாவலிபுரம், அங்கே தான் அவன் மெயின். இந்த ஏரியா வந்து பல்லவபுரம். பல்லவபுரம். இந்த பல்லவபுரம்ன்ற பேர் மருவி காலப்போக்கில் பல்லாவரம்னு வந்துச்சு. இப்போ நான் 2 கதை சொல்லியிருக்கேன். இந்த 2 கதையில் எது உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹிஸ்ட்ரி செக் பண்ணணும். ஃபேக்ட் செக் பண்ணிங்கன்னா எது உண்மை, ஃபஸ்ட்டு சொன்னது உண்மையா ரெண்டாவது சொன்னது உண்மையான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுல. அதே மாதிரி தான் இந்த வேர்ல்ட் கப்பில் சில சம்பவங்கள் நடந்தது. அது என்னன்னா, மெஸ்ஸி ஈஜிப்ட் கூட விளையாடும் பொழுது ரெஃப்ரிங்க பயங்கரமாக ஃபேவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஈஜிப்ட் மேட்ச்சில் முடிய வேண்டிய மேட்ச்சு எக்ஸ்ட்ரா டைம் மட்டும் 11 நிமிஷம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் யாரை வந்து ஃபேவர் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, தட் மீன்ஸ் முகமது சாலா மடிச்சிட்டு உள்ளே போகும்போது டிஃபெண்டர் கால் தடுக்கி கீழே விழுந்தாரு, அது ஃபவுல் கொடுக்கல, பெனால்ட்டி கொடுக்கல அப்படி சொன்னாங்க. ஆனால் அதே முகமது சாலா கால் தடுக்கி கீழே விழுந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் ஏஞ்சி அவர் பாட்டிக்கு மேட்ச் கண்டினியூ பண்ணார். ஏன்னா அவருக்கு தெரியும், நீங்கள் நல்லா அந்த வீடியோ க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அவராக தான் விழுந்திருப்பார், கால் தடுக்கி விழுந்திருக்க மாட்டார். ஆனால் அந்த ஒரு காரணத்தை வச்சு மெஸ்ஸி வேர்ல்டு கப் ரிக்டு, மெஸ்ஸிக்காக FIFA பாய் ஆகிட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி நேற்று ஒரு 2 ஏஐ வீடியோ ஒன்று பார்த்தேன், ஏஐ ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். ஏஐ ஃபோட்டோ என்னென்னா, லாஸ்ட் இங்கிலாந்து மேட்ச்சில் ஸ்பின்ஸு காலை வந்து மெஸ்ஸி மிதிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஆனால் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா என்னென்னா, ஸ்பின்ஸு காலை மிதித்து எகிரி நொன்ற கால் லெஃப்ட்டு, ஆனால் மிதித்த மாதிரி போட்ட ஃபோட்டோ ரைட்டில் மிதிச்சு லெஃப்டில் நொண்டுவாரா? வீடியோவை பார்த்தா மெஸ்ஸியோட கால் ஸ்பின்ஸு காலில் படவே இல்லை. டேக்கிள் பண்ணும்பொழுது நான் டேக்கிளிங் லெக்கு மக்கிழ்ச்சி அவர் விழுந்து ஏந்திரிக்கும் போது நொன்னார். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, ஃபீஃபாவோட பிரசிடென்ட் இன்ஃபான்டினோ அவர் வந்து நாங்கள் எஜிப்டில் பார்த்த ரெஃப்ரியை நாங்கள் நீக்கிட்டோம், அவர் செயல்முறை சரியில்லைன்றதுனால அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ, பழைய வீடியோவை எடுத்து வாய்ஸ் ஓவர் ஏஐயில் கொடுத்து போட்டிருக்காங்க. ஒருத்தன் சக்ஸஸ் ஆனால் அவனை சுற்றி எவ்வளோ கான்ஸ்பைரசியும் எவ்வளோ கான்ட்ரோவர்ஷியும் பொறாமையில் அவன் மேலே இருக்கிற வெறுப்பில் கிரியேட் பண்ணுறாங்கன்றத இந்த வேர்ல்ட் கப்பு நம்மளுக்கு ரொம்ப நாள் காட்டி கொடுக்குது. யாருன்னா சக்ஸஸ் ஆனால் அவன் ஏன் சக்ஸஸ் ஆனால், எப்படி சக்ஸஸ் ஆனால் அவனை என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். அவன் மேலே வெறுப்பு பரப்ப நம்ம ஆரம்பித்தோம்னா அவனுக்கு கடவுள் கொடுத்துருக்க அந்த கிஃப்டை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு மெஸ்ஸியோட கேமை ஹேட்டர்ஸோட பார்க்கறத விட அவனோட ஜீனியஸை, அவனோட கேமை நம்ம என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் என்ஜாய் ஃபைனல்.